காசு நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஏற்பாடு பண்ணுறேன் நீ நான் ஃபோன் அடிங்க ஏன்னா ஃபோன் அடி எனக்கு காசு பிரச்சனை கை அடிக்கிறது ஃபோன் அடி நான் ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ சாமான் இல்லை தான் கண்டுட்டா அவளுக்கு பஸ்ஸுக்குள்ள நான் போன முறையும் 2000 ரூபா சாமன் பண்ணி ஏன் ஆஸ்பத்திரியில் படுக்கிறாங்க இப்போ எத்தனை பிறந்த நாள் இந்த முறை 3 பிறந்த நாள் அப்போ எங்கட முதல்ல ஹெல்பிங் வீடியோ அம்மாடா பாங்க மன்னார்ன்றது நான் மன்னார் போன அனுபவம் குறைவு தானே ஒருக்கா 2 தான் போயிருக்கோம் நம்ம அந்த தூரங்கள் அந்த இதுகள் ஒன்று நாம் வந்து கருத்தில் எடுக்கல அடே இந்த வீடியோ நிப்பாட்டினா தான் சரி ஏன் சொல்ல கண்டாட்டு கொட்டுறேன் அதுக்கு என்ன மாதிரி அடே எந்த கார் இன்சூரன்ஸ் டேக்ஸ் கொண்டு இல்லை உண்டே கிடக்கு இல்ல உண்டே கிடக்கு அப்ப வேனுக்கு கிடக்க டாக்ஸ் முடிஞ்சது இன்சூரன்ஸ் மாறி கொண்டு வா சாரி டாக்ஸை கொண்டு வா இன்சூரன்ஸ் கிடக்கு விளையாடா நம்ம விட்டுட்டு வரேன்னா காப்பான் திருத்தி கொண்டு அது கூட எவ்வளோ வச்சுட்டான் அதான் நான் கேட்டா எவ்வளோ கொடுத்து திருத்தியும் இல்லை 3000 ரூபா போன் 2000 ரூபா அதுதானேப்பா நான் அங்கிட்ட மைக்க பிடிக்கேன் அதை பிஸ்டாங்க இல்லை சத்தம் கேட்கல கொல கொல கொலண்டு அது கிட்ட பிடிச்சிக்கேன் மைக்கையோ ஓ அது அப்படியா இங்கே நாய் பைத்தியாரா நீங்கள் சரமண்ட நெப்பியில் வந்து இது சரம் இல்லை இது வந்து வேட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8 முளை வேட்டியை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் 2 வெட்டி போட்டு மூட்டி விட்டுருவோம் சரம் மாதிரி அப்போ இது சரமன்னு சொல்லலாம் வேட்டின்னு சொல்லலாம் தேவைக்கேற்ற மாதிரி மாறுமா பயணத்துக்கு இருக்காது ஆகிருச்சுன்னா ஃபுல்லாக மேலே இழுத்து வச்சது மற்ற இப்போ ஏசி குளிரா காட்டி போத்தன முந்திய காலம் இங்கே மிஞ்சிய துணியெல்லாம் நாங்கள் ஜட்டியில் எல்லாம் தைக்கிறது ஆனால் என்ன பக்கையா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் செல்லக்கலையன். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ மறுபடியும் வந்து இன்றைக்கு ஒரு பயணம் உண்டு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மன்னாரில் உள்ள மடு சர்ச் தெரியும். வந்து உங்களுக்கு வந்து மடு சர்ச் வந்து உண்மையிலே வந்து பயங்கரமாக வந்துட்டு பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயம் வந்து. அப்போ மடு சர்ச் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மன்னாரில் மட்டும் இல்லை. இப்போ மடு சர்ச் வந்துட்டு பெருநாள் வருது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஈவன் ஜெஃப்னாக்கு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புரிம்பான ஒரு ஊர்வலம் மாதிரி ஒன்று வந்துட்டு வருவாங்க அந்த சர்ச்சால் வந்து. அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த தேவாலயம் வந்தது. அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மடு சர்ச்சுக்கு வந்து 2 டே போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு திருக்கேதீஸ்வரம் அப்படியான ஒரு சில இடங்களுக்கு வந்துட்டு மன்னாரை சுற்ற வர உள்ள டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டு போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஹேர் உண்டு. அப்போ யாரோட போகிறோம் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் காட்ட போகிறதில்ல. இது நம்ம வந்துட்டு வீடியோ செய்ய போகிறோம். அதை வந்துட்டு அந்த இடங்களையெல்லாம் காட்ட போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் மடு சர்ச்சுக்கு வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நான் இது வரைக்கும் போனதில்லை. அப்போ கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நம்புகிறேன். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கவிதாஸ் அண்ட் அக்கினி வந்து ஆல்ரெடி மடு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு எடுத்திருக்காங்க. அந்த வகையில் வந்து முதலாவது இப்போ நாங்கள் அக்கினின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேட்ட வண்ணமாக எங்களோட பயணத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். 18 கிலோமீட்டர் தனிக்காடணும் பாருங்க. இப்போ நம்மளோட பழைய காலத்தில் போயிட்டு வருவோம். இப்போ கடந்த ஆள் நம்ம ஜெயிலுக்கு இருந்தானே, அப்போ அந்த டைமில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு நேதி வைப்பாங்க. அப்போ அதே மாதிரி வந்து நானும் வந்து என்ன பண்ண வந்து இப்போ ஜெயிலுக்கு இருந்து போகும்போது இப்போ போகிற கோட்ஸ் மட்டும் போகிற வழியில் வந்து இருக்கிற சைவ கோயிலுக்கு சொல்கிறது வந்து தேங்காய் உடைப்பேன். அப்போ ஒரு அடுத்த 2-3 வழக்கு வரும்போது நான் ஒரு நேத்தி வச்சம் வந்து கடவுளை வந்து இன்றைக்கு வந்து எங்களை வெளியே விட்டுருவேன். அப்போ நான் என்ன பண்ண வந்து அந்த கேட்டில் வந்து மேலே இதாக இருந்தேன், மடுவாக இருந்தேன், மடுமாதான் அந்த தெய்வம் இருந்தது. அப்போ நான் என்ன வந்து ஒரு மெழுகுவத்தி கொளுத்துறேன்னு சொல்லி ஒரு மெழுகுவத்தியா 1-3 சரியா கொளுத்துறேன்னு சொல்லி அப்போ அதில் நேற்று வச்சது. அப்போ அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து பார்த்தா அதுக்கு பிறகு கடவுளே அப்போ அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ண நீங்கள் வந்து ஜூரோ போயிட்டே. அப்போ அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இங்கே சும்மா வீடியோ எடுக்கணும். அப்போ அந்த டைமில் வந்து போயிட்டு வரலாம்னு போட்டு இப்போ நானும் அதானும் வந்து வெளிக்கிட்டது மடகு. இப்போ வெளிக்கிற டைமில் போகிற வழி பாதையெல்லாம் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்.
அப்போ எனக்கு நான் நினைச்சேன் வந்து நம்ம முதல்வர் போடலாம் மன்னாருக்கு. அப்போ அந்த டைம்ல வந்து அது வந்து மக்கம் சரி. அப்போ நான் நினைச்சேன் வந்து அதான் மடுவன்னு சொல்லி. அப்போ அது கிட்டானு போட்டு ஒரு நிறுத்தி கொண்டு வச்சது. அப்புறம் மன்னார் போய் கிட்டண்டு பார்த்தா நேத்தி இல்லை தெரியாது. அப்போ நான் கிட்ட இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் வந்து அங்கே போயிட்டு மன்னார் போயிட்டு மடு ஒன்று சேர்ச் பண்ணால் மடு வந்து ஒரு சொங்கல்ல இருக்குடாப்பா. அதுக்குள்ளே போகும்போது வந்து இவ்வளோ ஒரு காடு ரோடு வந்து மோசம். அப்படி எனக்கு எல்லாரும் வந்து ஒரு அனுபவம் வந்து எனக்கு வெறுத்து போயிட்டு எனக்கு வேணுக்கு வந்து. அப்போ போய் சேர்ந்ததாங்க ஒரு 5 மணி போல். அப்போ வீட்டிலேருந்து வெளிக்கிடும் போது ஒரு 3:30 இருக்கும். அப்போ காடு மோட்டம். அப்போ அங்கே போயிட்டு பார்த்தா 5 மணிக்கெல்லாம் வந்து கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம், மெழுகுவத்தி வாங்கிக்கலாம். அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ண, அதுக்கு பிறகு உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து வீட்டை வந்து சேர்ந்தது. கடைசி உங்களோட நேர்த்தி நிறைவேற்றல. இப்போ படம் வாங்க நீங்கள் கூட அனுபவிச்சோம். பாதைகள் எப்படி இந்த பாதைகள் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ நான் நினைச்சு போன ஒன்று நடந்து ஒன்று. நீங்கள் என்ன நினைச்சீங்க அந்த கட்டுநாயக ஹைவே மாதிரி? நான் வந்து இப்போ மன்னார்ன்றது நான் மன்னார் போன அனுபவம் குறைவு தானே, ஒருக்கா 2 தான் போயிருக்கேன் நம்ம. அப்போ வந்து மடு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனே தவிர எனக்கு அந்த தூரங்கள் அந்த இதுகள் ஒன்று நான் வந்து கருத்தில் எடுக்கல. நான் வந்து போன முன்னுக்கு இருக்கிற ஸ்டேஜ் ஒன்று, நான் என்ன பேர் மக்கம் அது வந்து பயங்கர பக்கத்தில். நான் வந்து போயிட்டு வரேன்னு நான் ஒரு மணித்தியால 1.5 மணித்தியால நான் வீட்டை வந்துருப்பேன். இவன் பச்சு விட்டா நேர்த்தி மடுவன்ட்டு சொல்லி. அப்போ எனக்கும் பெரிய அளவில் இல்லை. அப்போ சரியான ரோடு வெளிக்கிட்டு போனது தான். அப்போ மக்கத்தில் இருந்து லொக்கேஷன் அடித்து பார்த்தா எத்தனை 70-80 கிலோமீட்டர் காட்டுச்சு. என்னடா அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு சரி வந்துட்டோம் நீ முடிச்சுட்டான் போகணும்னு சொல்லி போட்டு ஓடுறோம் போய்கொண்டே இருக்குது. ஒரு காட்டு ரோடுக்குள்ளால விடான் விட்டா தெரியும் ஒரு 18 கிலோமீட்டருக்கு வழி நடத்தினேன் ரோட்டெல்லாம் காட்டி. இல்லை நான் அக்னி பைக் ஓடுனானே அக்னி வழி நடத்தல். அப்போ சரியனோடு விட்டா ஃபுல்லாகவே மணல் காடு, 2 பக்கம் காடு ஃபுல்லாக மணல். ஒருத்தருமே ஆக்களை காணல. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பயந்து போகணும், பேரங்கையும் விட்டு வந்து தெரியான்னு சொல்லி ஜானையில் அந்த போட்டெல்லாம் போட்டிருந்துச்சு. சரி நடக்கட்டும் ஓடு இருட்டாகிறதுங்க போகும்போது முறுகி போனால் அங்கே போனால் 5 ஆகிட்டு அங்கே போனால் அக்னி நேர்த்தி மேலே ஏறல சொன்னால் அந்த மெழுகுதிரி வந்து கடை பூட்டியாச்சுன்னு சொல்லி. இப்போ வந்து மடுவுக்கு போகிறோன்னு சொல்லலாம். அதை நினச்சி தான் எனக்கு சரியா சந்தோஷம். ஏன்டா அக்னியில் நேர்த்தியும் வந்து இன்றைக்கு நிறைவேற போகுன்னு சொல்லி உண்மையிலே அது வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. இன்றைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து போகிற ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்க போது அதை வந்து பார்ப்போமே. மற்றது வந்து நேர்த்தி வச்சா வந்து மென சந்தோஷத்தோட போகணும், அவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்போ ஹரிராமத்துக்கு வந்துட்டு சனம் நடந்து போய்க்குள்ள அவ்வளோ சிரமங்களை தாண்டி போய்க்குள்ள கூட ஒரு கட்டத்துலேயும் அந்த பயணத்தை வந்துட்டு வெறுக்க மாட்டாங்க, அதை முடிக்கணும். ஆனால் நீங்கள் என்னென்னு சொன்னால் ரோடு சரியில்லை யானை அப்படின்னு சொல்லிவிட்டு வெறுத்து போயிட்டு ஒரு வார்த்தை பாவச்சிங்கண்ணே. அப்போ ஆண்டு கோயிலுக்கு ஒரு வருது இல்லை அது எது இல்லை எல்லாம் ஒன்று தானே. அப்போ நீங்கள் வந்து மனசளவில் அந்த பயணத்தை வெறுத்து அதை பார்த்தா கடவுள் வந்து ஓஹோ ஆக்கள் வர்ற விதம் வந்து நோக்கம் பிள்ளையாக கிடக்கு, திருப்பி அனுபவம் திரும்பி வாங்க சந்தோஷமாண்டு. அதாவது கடவுள்கிட்ட போய்க்குள்ள வந்துட்டு மனரம்மியத்தோட போகணும். இங்கே சிரிப்பை பேரும் வராமலே இவ்வளவு சிரிப்பு அன்றைக்கு வந்தா அப்போ அப்படியான ஒரு சந்தோஷத்தோட நாங்கள் போகணுமெண்டைக்குள்ள வந்துட்டு இப்படியே நாங்கள் வந்துட்டு மன்னார் போய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கொழும்புக்கு போக போகிறோம். ஸோ மன்னார்லேருந்து கொழும்புக்கு ஏதாவது போக போகிறோம் ஏதாவது ரைட் ஓகே அதால் வந்து போக போகிறோம். ஸோ இந்த ஒரு பயணத்தை வந்துட்டு பார்ப்போம். ரைட் இன்றைக்கு வந்துட்டு நம்ம கொழும்பு போக போகிறது இல்லை. ஸோ மன்னார்லேயே வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துட்டு கொழும்பு போய் கொழும்புலேயும் வந்துட்டு ஒரு 2-3 இடம் பார்த்துட்டு வந்துட்டு எங்களோட வந்தவங்களை அப்படியே வந்துட்டு அனுப்பி போட்டு நாங்கள் வரப்போகிறோம். ஸோ வர்ற நாட்கள் எல்லாமே வந்துட்டு மன்னார் கொழும்பு அப்படியான வந்து ரெவலிங் வ்ளாக்ஸை வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் நான் அக்கினி கவிதாஸ் அண்ட் வந்துட்டு அண்ணா 4 பேரும் வந்துட்டு போகிறோம். ஸோ அதான் வந்து இப்போ வீடியோ நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லுவோம் 9 மணிக்கு அதில் போன காய்ச்சாது. ஆமாம் 9 மணிக்கு போன காய்ச்சா அவர் 8 அப்படியே அக்கினி ஒழும்பி வந்துட்டான். ஓகே அப்போ நான் சொன்னேன் இங்கே இடையே ஒழுப்பேன்டா 9 மணிக்கு போகணும்னு யாரு கிடக்கட்டு உங்கள் ஒழுப்பினா பிள்ளை பேசுவாங்க கிடக்கட்டு கவிராசி பார்த்தா கவிராசி பேருந்து சரத்தால போத்து கொண்டு பார்த்தா எழுப்பமானம் வருமோ திருப்ப அந்த சின்ன பிள்ளை அதாவது சின்ன பிள்ளை என்ற விஷயத்தை காட்டி கொண்டிருக்கேன். இப்போ நான் சொல்ல போனால் சொல்லுவேன் சரி அப்போ இனி நீங்கள் படுத்து போனால் அப்படி இல்லை வந்து இப்போ என்னென்றால் நாங்கள் படுக்கிற சுதந்திரங்களுக்கு அப்பால் வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வாக்கு தான் முக்கியம். வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நீ நேரத்துக்கு வந்துருப்ப நீ வந்து நேரத்தில் அப்படியே நான்ற வந்து எங்களுக்கு இல்லை வீடியோ பார்க்குற முழு பேருக்குமே தெரியும் அது வேறு பிரச்சனை அது இருக்கட்டும்.
நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ நான் எழும்பி போட்டு பார்த்து நேரம் வந்து 7 கால் சரி அப்போ இன்னும் கொஞ்சம் படுப்போம் திருப்பி எல்லாம் பார்த்தா 9-18 அப்போ ஏங்கி போகணும் கடவுள் என்னடா நேரம் போட்டுரு மொழியில் ஒரு சிரிச்சு விலாசம் சொல்கிறேன் நான் 8 மணிக்கெல்லாம் எழுப்பி போட்டேன் நீங்கள் பாவம்டா படுக்க விட்டேன்டா சரி அப்போ சரி அது எங்களை பாவம் பார்த்து படுக்க விட்டேன் ஓகே விண்டல் வேலை முடிச்சுட்டியோ விஷாக்காய்க்கு குளிரே தான் நீ அப்போ என்னடா அப்போ 5 பிரியோசம் இல்லை நீ 8 மணிக்கு கிளம்பினா அப்போ நீங்கள் எங்களோட படுத்துருக்கலாம் கொஞ்சம் ஏன்னா அதுக்கு நிறுத்த வர இல்லையா இதான் பிரச்சனையா இல்ல சந்திர கிரகணத்தால மழையால தூரினபடியா படுக்கலாம் போயிட்டு அதைத்தானே சொல்ல வந்தா நீ ஏன் டக்குனு வேற ரூட்டுக்கு போற நான் வந்து படுத்த வெறுப்பிச்சா உலக்கு இல்லையடா உலக இல்லையா சரி அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ முடிச்சுக்கொள்ள மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விளக்கிட போகிறோம் அப்போ வந்து வேனில் போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார் வந்து உண்மையிலே வந்து இங்கே விட இடம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் விட்டால் நான் பெரியக்குள்ளே வந்து காரை தலையில் பிடிச்சி தான் தூக்கி எடுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சேராக இருக்குது அப்போ வந்து இப்போ அக்காவிட்டையோ அண்ணாவிட்டையோ கொண்டு போயிட்டு காரை வந்துட்டு விட்டுட்டு நம்ம வந்து வேனில் வந்துட்டு போகிறோம் ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிட்டு வந்து விளையாடுவோம்னா இங்கே இப்போ அங்கோட வேலை ஆடுறாங்க அது என்ன அந்த பிளாட்டுன்னு இந்த மூலையில் இப்படி ஏறுது பூச்சு தம்பி என்ன வந்து வேறு எத்தனை வந்தவங்க 5 ரூபா என்ன வேலை செய்கிறாங்கடா என்னண்டு அடே பேக்ஸ் அடிக்கல பேக்ஸ் அதில் முன்னாட்டில் இருந்து ஓ லைக் அப்பா பேக்ஸ் என்ன அப்பா டேக்ஸ் உண்டு பேக்ஸ் எடுக்கலேண்ட மறக்காமல் இந்த டேக்ஸு லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுவோங்க அப்போ நாங்கள் காரை கொண்டு அக்காவிட்ட விட்டு போவோம் தம்பி என்ன அவருக்கு பாருங்கப்பா என்ன வேலை செய்கிறான்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு தேத்தனி பார்த்து கொடுங்க நான் போயிட்டு வரேன் நீ மேலே போறிய பெம்பல அதில் இறைக்கூட நடந்து வா அக்காவிட்ட இறைக்கூட நடந்து வா பெம்பல அல்வா கடை ஆமாம் ஆமாம் காசு நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீ நான் போன் அடிக்கேன் ஏன்னா போன் அடி எனக்கு காசு பிரச்சனை கை அடிக்கிறது போன் அடி நான் ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ சாமான் இல்லை தார கண்டுட்டா அவளுக்கு பஸ்ஸுக்குள்ள இல்லை என்னண்டா மறக்காம இங்கே சிவானது வந்துருக்கு இங்கே இந்த காசு சிவானோட காசை பார்த்து இல்லாட்டி தந்துட்டு போவேன் சிவானுக்கு கொடுப்போம் இல்லை சிவானோட காசை மட்டும் கிடக்கப்பா அப்போ சிவானைக்கும் நீங்கள் அக்காட்ட வண்டி கொடுக்குறீங்களே 40 நான் சொன்ன அக்காட்ட வண்டி 40 போன முறையும் 2000 ரூபா சாமன் பண்ணி 5000 சிலவு ஒரு மாதிரி ஆஸ்பத்திரியில் படுக்கிறாங்க இப்போ எத்தனை பிறந்த நாள் இந்த முறை 3 பிறந்த நாள் அப்போ எவ்வளோ காசு அப்போ ஒவ்வொரு காசும் 2000 வச்சு விட 5000 என்ன முடியும் இந்த ஒவ்வொரு நாளும் கேட்குறாங்க சரி இப்போ என்ன ஆட்டு பிறந்தாலும் என்ன இப்போ சுக்குண்டே வருது இன்னொன்று வருது இன்னும் ஒரு சின்ன பிள்ளை இந்த பிறந்த நாளும் கிடக்கு அவன் முன்னுக்கும் போவோம் எனக்கு ஒன்றும் இல்லை நான் தாரன் வீடியோ பார்த்தாண்டா அம்மாடிச்சே தானே அவன் இருக்கு அப்போ இங்கே சிவானி என்ன இப்போ காசு டீஸ் அடிக்கிறேன் பிள்ளைகிட்ட சொல்லுவோம் அக்காட்ட சொல்லி வேண்டிக்கிடுங்க 40,000 இப்போ திறக்க ஆள் தான் இருக்கு சரி சொன்ன டேட்டு தவறி போட்டு நேற்று தாரன் சரியில்லை கொடுத்துருவோம் ஓகே 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 जाओ அம்மா அக்காட்ட வேணுங்க செலவு காசா அக்காட்ட அம்மா செலவு காசு பண்ணி நீங்கள் போனாக்கா ஓ 50 பண்ணி அண்டே கொடுத்ததில்ல முடிஞ்ச அண்ணன் ஆசையும் கொடுத்துக்கோம்மா சரியா அது அக்காட்ட 1 லட்சம் கொடுத்தா இப்போ 50-40 வேணா கொஞ்சம் 10 கட்ட நம்புறா மேட்டு சரியோ நீ அப்போ மாட இருப்பியோ அவனை கொடுப்போம் என்ன யோகண்டால் நீ வருஷத்துன்றக்கா அப்போ ஆண்டுட்டாரியோ அப்போ என்னடா காசு கேட்டா அப்போ நான் சொன்னேன்னு இல்லையாப்பா முன்னுக்கு சிவானை கொடுக்கணும்னு சொல்லி அது சிவானை கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு போட்டு இப்போ பார்த்தா சிவானை பூட்டிக்கிறாக்கு அப்போ பூட்டிக்கிறாக்குன்னு சொன்னால் அப்போ எனக்கு இப்போ காசு டீசல் அடிக்க கொள்ள அப்போ சரி என்று ஓட்டு அப்போ நான் இப்போ இது கூட கட்டும் அப்போ நீங்கள் அக்காட்ட வேண்டியோ சிவானை கொடுத்துக்கணும் அப்போ இந்த காசில் எனக்கு தாவணும்
ஓ ரெண்டு ஒரு மாதிரி ஆள் பிடிச்சிட்டு வண்டி போட்டு தான் போட்டு நாங்கள் அக்காட்ட கொண்டு போய் காரை விட்டு போட்டு இதை சொல்லி போட்டு போவோம். ஆனால் அவைகளுக்கு முழங்கி கொண்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டு பொடியலும் படுக்க சுனாக்கம் போல கண்டு ஒன்றும் கதைக்கல மெசேஜ் நோமலாக தான் வந்துடாக்கு. எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வெறிவியலண்டேக்க பரவாயில்லை. நோமலான மைண்ட் செட்டில் நிற்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போய் அங்கே இழுத்துன்னு போனோம்டா சரி. அப்போ அவடத்தை விட்டு போட்டு சுக்குக்கு ஒரு அட்வான்ஸ் விஷயம்னு சொல்லி போட்டு போகும். இன்றைக்கு என்ன கிழமை? இந்த திங்கள்டா பள்ளிக்கூடம் லீவோ பள்ளிக்கூடமோ? பள்ளிக்கூடம் வருது கண்ணாடி தந்து பார்த்தா தெரியும் பள்ளிக்கூடமோ இல்லையோ. சத்தம் தெரியும் தான் ஒரு பள்ளிக்கூடம் தான் இங்கே. அப்போ சுக்கன் போயிருப்பான் பள்ளிக்கூடத்துக்கு. ஒன்றியல பின்ன வராங்களா அவங்க இல்லை இப்போ அடுக்கிறாங்களா? சரி ஓகே. அப்போ நாங்கள் அடுத்து விட்டு போட்டாங்களே கண்டினியூ பண்ணோமா? வாட இன்னும் இருக்காடாப்பா. இப்போ பார்த்தா ஆஃப்லைன்லேயே போக முடியாது. ஆனால் ஆன்லைனில் நிற்பான் சேட் பண்ணிக்கொண்டு நிற்பான். நோம கோழி இல்லையா காசு தங்களை விட்டு என்ன அங்கே போகிறான் ஜவண்டு அடுத்த பொப்புலாக்கு சரியான புத்தி உள்ள ஆகண்டா இங்கே வரி நான் பார்ப்போம். இல்லை அது என்னண்டா எங்கடா கார் அதுலியை முட்டினா பிறகு சைக்கிள் முட்டக்கூடாது. இல்லை அதுக்கான தான் ஆள் நல்லா உள்ளுக்கு விட்ட விளாங்கல்ல. கார் முட்டி பெரிய சேதம் பெறாது. சைக்கிள் முட்டினா எனக்கு தெரியாது. அங்கே பார்களில் கீறு போட்டால் நீ 300-400 ரூபா ஒன்று பெயிண்ட் அடிக்க. இது என்ன 1 லட்சம் ரூபாக்குள்ள செஞ்சிடலாங்க. ரிவர்ஸ்லாம் போடுவாங்கண்ணா. இதுக்கு நான் போட்டது இல்லை பார்ப்போம்மா. வரேங்க பேர் காசு வந்து வரட்டும். அப்படி அஞ்சால் ஓடும். பின்னுக்கு எங்கடாக்க இல்லை இடம் அடே இந்த சைக்கிள் எடுக்கிறால சொல்லும் லைட்டாக அந்த சைட் கதவில் கீறி எடுக்க சொல்லி. அது யூஸில் இல்லையா? பாவனையில் இல்லையா? சரி இருந்தாலும் சாமான் விழுந்தாலும் படம் முடிஞ்சிடும். இதுக்கு இப்போ என்னென்ன சாமான் எடுக்கணும்? பேக்கில் எல்லாம் எடுக்கணும். ஃபோன் എൻ്റെ ഫേഴ്സ് ഫോൺ മൈക്ക് ബോക്സ് കാർ കീ இந்தியாவில் போட்டு வரண்டாக்கன் நாங்கள் அதில் அந்த இது அந்த சாமான் வச்சா எடுத்துனா அங்கே நில்றா மெக்க சத்தம் கேட்குந்தான் நேரன் சாமான் எங்கே வச்சாங்க கொலி விட்டேன் நான் அங்கிட்ட மைக்க பிடிக்கேன். அந்த ஃபிஷ் டேங்கில் சத்தம் கேட்கல கொலண்டு அது கிட்ட பிடிச்சிக்கேன். மைக்கையோ? ஓ அது அப்படியா? இங்கே நாய் பைத்தியாரா? இதைத்தான் நான் எங்கே பிடிச்சிட்டு இங்கே வரும் பாத்ரூம் கொண்டு இது இப்போ கொண்டு இல்லை. சரி இப்போ பின்னு இடம் இல்லை. தெப்பே நான் எடுக்க போனேன். அதுதான் சரி அப்புறம் கொண்டு போமா. கார் லாக் பண்ணியாச்சு எல்லாம் சாமான்லாம் எடுத்தாச்சு. இங்கே இது மானு கொண்டு வேனுக்கா போய்த்தாரா? இங்கே வாங்க ஃபோன் ஷாப் கார் செய்து ஆக்கினேன். இப்போ திருத்தி வந்தோம். அதுக்கு எவ்வளோ வச்சுட்டான்? அதான் நான் கேட்டேன் எவ்வளோ கொடுத்து திருத்தியும் இல்லை 3000 ஃபோன் 2000 ரூபா. அதுதானேப்பா. அதான் என்னது சொல்கிறேன் இது திருப்பி கொடுக்க உண்மையாக 3000 ரூபாய். ஓ
போட் மாத்தி கவுசிங் மாத்தி ஃபுல்லாக போட்டு மாற்றி டிஸ்பிளே மாற்றி இப்போ இந்த இப்போ இது மாற்றி இல்லை இப்போ இருந்தா அப்படியே இல்லை முதல்ல இருந்தா அப்படி தானே அவன் முதலே அதுவும் செய்யறாங்க அவன் முந்தி படிக்க வந்துட்டு அதிகருக்கு என்ன பிடிக்கும் அதான் அதிபருக்கு போன பிடிக்கும் சொல்லலாம் போனாலும் பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் வாக்கல ஏன்னா வகுப்பேத்தி உரையில் தானே யார் போனாலும் கொண்டிருப்பான் அதால அதிபர் கடைஞ்சு மானுக்கு அடிக்கவே இல்லை வகுப்புரைக்கிறாங்க அப்படி இல்லை அதிபர் வந்து என்ன கையால வச்சிருக்கிறது வீட்டுல போய் சுடுதண்ணி புதுல கல் எடுத்து வந்து கொடுப்பேன் ஏன் கல்ல சுடுதண்ணி பூத்துல எடுப்பேன் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும் டீ நெஞ்சால் அடிக்கும் பச்சு எனக்கு தெரியாது பார்த்தே புள்ளையடா பஞ்ச இது உனக்கா இதுண்ட விளையாட்டு நான் சரியா வச்சிருக்காது மாத்தர் இதை நீ லிப்டிக்காக யூஸ் பண்ணலாம் மற்றது கியூடெக்ஸாக யூஸ் பண்ணலாம் எது எழுதுறாக்கு யூஸ் பண்ணலாம் அப்போ இஞ்சது ஜாமான் இல்லை இது இஞ்சது ஜாமான் இது வெளிநாட்டு ஜாமான் கணக்கு விளையாட்டு கிடக்குல என்ன பேஸ் கொஞ்சம் பாருமே ஏன் செஞ்சீங்க ஓ என்ன செஞ்சு அது என்ன செஞ்சேன்டா உள்ளுக்க ரஜீவம் பட்டி வச்சேனா இந்த காது ஓ என்னத்துக்கு ரஜீவம் பட்டி அடே இப்போ ஐயோ நேரம் ஐயோ மனுஷி கத்த போடா அடே இப்போ இங்கே படிக்கிறப்ப அது பிஞ்சு இதை கொண்டு திருப்பி ஃபோன் ஷாப்பில் ஒருத்தர் போகணுன்றான்டா சத்தியமாக கொடுத்து தான் போகணும் ஒன்றும் செய்யல ஏன்டால் தெரியாது இந்த கடவுளறிய இங்கே இருக்கிற மெக்கானிக் மேலே நினைக்க இங்கே வேலையை பாரு இங்கே சார்ஜை பின் மாற்றி கொடுத்தோம் இங்கே ஏறுதே இல்லையா ஏறுது இல்லையா மொட்டை இதில் போகிறது நான் பூ நினைச்சேன் கோதாரி இன்னும் போக்கல இங்கே எங்கட முதலா ஹெல்பிங் வீடியோ அம்மாடா பாங்க இவதான் எங்கட முதலா ஹெல்பிங் வீடியோ கிளியக்கா முதலாவது எப்படி சோமா இருக்குதுல சூப்பர் மாதிரி கண் ஆப்ரேஷன் செய்தா கண்ணாடி போடத்தான் வேணும் நல்ல மனுஷிதான் சரியா நல்ல மனுஷிதான் சூப்பராக இப்போ ஒன் ஃபோன் திருத்தின கடை பிள்ளைய திருப்பி கொண்டு வரான் இல்லோ ஃபோன் ஷாப் கடை பேரை காட்டு ஆ இல்லை அதான் அட்வான்ஸாக சொல்லிக்கிட மாறி காட்டியிருப்பேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையா நான் வாகனம் செய்ய கொண்டு போனேன் தானே உண்மையாக இந்த வாகனம் செய்ய கொண்டு அடே எந்த கார் இன்சூரன்ஸ் எக்ஸ் பண்ணுறது உண்டே கிடக்கு அடுப்பம் போயிட்டு உனக்கு கொடுத்துட்டு உண்டி என்னது எனக்கு இல்லை உண்டே கிடக்கு அப்போ வேனுக்கு கிடக்கா டேக்ஸ் முடிஞ்சது இன்சூரன்ஸை மாறி கொண்டு வா சாரி டேக்ஸை கொண்டு வா இன்சூரன்ஸ் கிடக்கு விளையாடா நம்ம விட்டுட்டு வரேண்ணா காரண்டியே அதான் சொல்கிறேன் டேக்ஸ் முடிஞ்சது சரியா மாண்டு கொஞ்சம் டக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் இது என்னத்துக்குலாம் இது வருதுண்டு டக்குன்னு கொஞ்சம் சின்னங்க தான் அப்படி பட்டது இது கராச்சி தான் வேன் கொண்டு போய் செய்கிற இடங்கள்ல சில இடங்கள்ல துப்புரவு விலங்கு இல்லாமல் நிற்கிறாங்க வேலை கொண்டு போனா அந்த வேலை என்னன்னா அது என்ன சொல்லலாம் பிரச்சனை இப்போ எங்களுக்கு வந்து குறைஞ்ச செலவில் நல்ல வேலை வந்து கிடைச்சுன்னா நாங்கள் அதை வாழ்த்துவோம். உதாரணமாக மான் வந்து அன்றைக்கு ஒரு அண்ணாண்ட கொண்டு போயிட்டு ஒரு வேலையை ஒன்று செஞ்சோம். அப்போ மான் முழு பேருக்கும் அவரை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். என்னண்டு வேலைண்டா வேலை குறைஞ்ச காசுக்கண்டு அதே ஆள்கிட்ட வேற ஒரு வேலையை கொண்டு வரும் அவன் பிரித்து போட்டு நல்லா அடிச்சு விட்டான் காசு வந்து சரியோ. இப்போ வந்து சொல்கிறான் ஒரு இதையும் நம்ப கூடாப்பா சி இந்த காலம் ஒரு இதையும் கூட காசு இல்லை அது காசு போனா சின்ன கசப்புண்டு வேணும். இல்ல இல்ல நான் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன். இந்த வாகனத்தை பொறுத்ததுல இது பிழைச்சி நின்றா ஒரு வாகனத்தை ஒரு வீட்டை விட்டுட்டு போகலாம், இல்லையா இறங்கி தள்ளியா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரலாம். கடல்ல செய்யற இன்ஜினை தான் நான் செஞ்சு கொடுக்குறேன், புரண்டி பண்ணி தான் செஞ்சு கொடுக்குறேன். இதுக்கு அது புல வந்தா இதுக்கு நான் பொறுப்பு என்று சொல்லிதான் நான் செஞ்சு கொடுக்குறேன். இது ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு இல்லை, என்னட்ட செய்ய வரவங்க முழு பேருக்குமே நான் சொல்ற வசனம் இதுதான். ஏன்னா அந்த இன்ஜின் பிழைக்காதபடி சரியான முறையில செய்து கொடுக்குறேன். அப்படி ஒரு காசை வாங்கிட்டு அப்படி ஒரு வேலையை செய்தாரு. ஆனா உண்டு உண்மை மான் சொல்றது உண்மை. என்னண்டா ஒரு வருஷம் புரண்டி பண்ணி கொடுப்பாம வந்து உண்மையிலேயே பிழைக்கா. ஆனா எங்கேயும் கொஞ்சம் கலட்டினா படம் முடிஞ்சுது. அவனுட்டான் திருப்பி கொண்டு கழட்டணும். இல்லை அது உண்மை. நான் வந்து ஏ லெவல் எடுத்து போட்டு ஒரு வருஷம் நின்றான் மானோட. அந்த நேரத்தில் அந்த விளையாட்டு பிடிச்சான். வேலை செய்வான் வந்து ஒரு வருஷத்துக்கு கேரண்டி பண்ணான். ஆனால் திருப்பி வந்து எங்கேயும் கூட வேற எங்கேயும் கலட்டினா மானுக்கு வந்து கடையோட கொளுத்துவான் மானை. எத்தனை கஸ்டமர் சொல்லுவா எனக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்லுவா. அப்போ எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த கிழக்கூர் எவ்வளோ நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு வேலையை கண்டுபிடிச்சு செய்கிற அளவுக்கு என்ன அப்பதான் நினைச்சு நான் சத்தியமா இந்த வாகனத்தின் இது நம்ம படிக்கட்டும். நிமிராளோட கதைக்கு சொல்லிச்சு போய் படிச்சு
இந்த வாகன வேலையை செய்யணும் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு செய்யலாம். ஆனால் உண்டு இல்லை கோயில் பாஸ் வந்து சர்டிஃபிகேட் வேணும் இல்லை உண்மையாக வேணும் கணிதம் இல்லை இங்கிலீஷ் வேணும். ஓ படிக்கையில மறுபடி செய்யணும் நினைச்சா இவரும் கிட்ட நிக்கலாம். ஆனால் உனக்கு நான் அன்றைக்கு இதை தான் சொன்னான் மானுக்கு சொன்னான் நான் நீ போட் இன்ஜின் செய்கிற நீ இன்றைக்குள்ள எல்லாமே உண்டு தான் கிட்டத்தட்ட இன்ஜின் லேண்டா இப்போ கேஸ் கேட்டேன்டா அந்த அப்படி அந்த எல்லாம் கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் உண்டு தான் நீ நெஜா வடிவா அந்த வாகனத்தின் மெக்கானிக் வேலையிலும் பழகலாம்னு சொல்லி சரியா உண்மைதான். அதான் சொல்றேன் தொழில் செய்யணும் நினைச்சா ஒருத்தரும் கிட்ட நிக்கலாது. இது கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். என்ன கிட்ட நிக்கல என்ன ஸ்டார்ட் பண்ணா பயங்கர புகை வரும் பிள்ளையோட கொண்டாடுறது விளங்கல விளங்குது இல்லை உங்களுக்கு. நான் ஒரு இன்ஜினை கூடியாண்டேக்கு ஃபுல்லா கண்ணை கட்டி போட்டு பிரிச்சு பூட்டினான் நான் தெரியும் தானே. அப்போ என்ன கொண்டு வா கண்ணை கட்டி போட்டு பூட்டுறோன்னு ஜோதிச்சு போய் அப்பமா கண்ணை தந்து விட்டு பூட்டுறோன்னே போல விடுறான் கடன் வந்து கிளம்பி விடைக்கால பேர் போப்போம் உடைக்கலாமன் பிரேக் இல்லை விளையாடாத வந்து போவா இல்லையா நிற்கிறது புள்ளையே இல்லை. அப்போ ஒரு டிரைவருக்கு கணிக்கிறது இலடைக்கலால் இப்படி போகிறேன் பேரண்ட நீ இப்போ அவன் எடுத்து அப்புறம் போகிறேன் நீ இல்லை சொன்னி போனா நல்ல கதை அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு நான் இப்போ ஏதாவது எங்கே லைசன்ஸ் எடுத்துண்டு கேட்ட எங்கேயா கூப்பம் கடையிலையா ஓ இல்ல இல்ல ஆனா ஒன்று தம்பி அந்த எப்ப என்றால் அந்த சுனாமி அடிச்ச மூட்டை நினைக்கிறேன் கூப்பம் கிடையாது கொடுத்தவன் லைசன்ஸ். ஓ அப்ப அந்த மூட்டை தான் எடுத்தியா காட்டுக்கு கொடுத்தோம் சுனாமிக்கு கொடுத்தோம் கணக்கா மாவட்டனா கொடுப்பான் குடும்பத்துல ஒரு ஆளை கொடுப்பான் லைசன்ஸ். நல்ல மழை ஒன்றிருக்கு போல அடக்கா. ஓ மழை கடுமழைக்கு நல்லா நாங்கள் காரை கொண்டே விட்டு தெரியுமோ அப்படியே மண் லேட் ஆகுற அப்போ எனக்கு நான் இப்போ பெங்களூரில் போயிட்டு வரேன். அங்கே விட போகிறேன். அதான் நான் என்ன தெரியுமாடா அப்போ எனக்கு ஆதியும் தெரியும் வந்தவன் தெரியும் நான் உடனே கோல் அடித்தேன் ஜாதுக்கு கோல் அடிக்க ஜாதுக்கு பிஸியானு வந்துச்சு உணவு கோடிக்கு ஃபுல்லாக அப்புறம் என்ன இது எத்தனை அடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அப்படி கிடக்குற அடுப்பு அது நான் கொஞ்சம் பட்டியலை மிஞ்சால் அடிக்க கொண்டு வந்துடுறாங்க. டவுனுக்கு என்ன எங்கே ஒருத்தன் சந்தியில் அடே இந்த வீடியோ நிப்பாட்டினா தான் சரி ஏன் சொல்லலாம் கண்டாட்டு கொட்டுறான் அதுக்கா என்ன மாதிரி வீடியோ பிடி அதுக்கான வீடியோ பிடிச்சான்டா நிற்க வேணும் எத்தனை மிதிக்கவும் அவ்வளோத்துல மிதிக்கும் பாச்சு அதுக்கான ஒவ்வொரு ஒன்றையும் யோசிக்காது இந்த கோட்டில் ஓவர்டேக் பண்ணுறது சனம் பாடுறது கணம் பாடுறது ஃபோன் அடிக்கிற பிரேக் பிடிக்கிற ஒன்றும் பார்க்காதாடா ஓட்ட பண்ணா ஓட்டு தான் இது கேமரா பிடிச்சா மியூசிக்கை போடுவோம் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையாக பேசக்கூடாது செஞ்சையும் அதான் இது வச்சுட்டேன் ஹாவி என்ன சொல்லு பின்னேசி போட்டுருவா போட இல்லை நல்ல பாட்டு அந்த பாட்டு நல்ல பாட்டு என்ன பாட்டு அண்ணன் கடையில் அனுப்பாரு இது என்ன பாட்டுன்னு கேட்டுப்பாரு எது பிளே ஒன்று டக்குன்னு சொல்லலாம் சரியா பாமா ம் இதே வந்துக்கும் இந்த குழு காட்டுறேன் என்ன இது டான்ஸ் ஆடுற பாட்டு இல்ல இந்த அவன் பிடிச்சா முதல் காதல் அழகா காதல் பொண்ணு அழகா எந்த டான்ஸா புற என்ன ஓ நீ இந்த பாட்டு கேட்குறீல ஆனா இந்த பாட்டுக்கு எல்லாம் டிக்டாக் போடுவேன் வந்து மனம் தேடிய காதலன் என்னம்பியா மணிக்குள் ஏற்பட்டதப்பா இல்லை சரி அப்போ அண்ணா கடையில் அனுப்பாடா உன்னாடை நானாக கேட்பேன் அண்ணா இல்லையே ஆத்து எங்கிற பொடியும் அடிப்பா தானே வட்டி இருக்கி அடிச்சா சரி ஒரு அடிப்பேன் அடிப்பேன் இல்லை இவன் சும்மா வாடியாக செஞ்சுக்கிறேன் அவன் செஞ்சான் அந்த நான் தைக்க காய்ச்சிட்டியோ ஆனால் ஒருத்தர் போடுற இல்லை ஓடர் இருந்து தைக்கிறான் போடுற இல்லை ஒரு அடுத்த சாமான் ஹலோ எங்கே இருக்கிறீங்க முடிஞ்சு அது அப்போ கடைக்கு வாரீங்களா அவசரமா இந்த தைக்கணும்டா அடக்கணும் தம்பிகிட்ட ஊர் அவன்டா அதை தைக்க சொல்லு
அது ஒரு அடிச்சு தாடா அம்பி ஆ ஓ மடிச்சே சரி மடிச்சு மனதால் நானும் முன்னையே என்ன சொல்லலாம் வீடியோ பார்த்து போட்டு தானே இந்த எங்களை ஹேரை பிடிச்சானே உங்களை வெளுக்கிட வச்சு போட்டு இவ்வளோ குத்து காட்டி போட்டு வந்துருக்கீங்களேண்ணா அதுதான் ஆ என்ன செய்யணும் அவ்வளோ அதை பெட்டிவிடுவோம் அப்போ பெட்டி போட்டு அவசரம் போகிறேன் போட்டுவிடுவோம் அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் பின்னே குறை என்ன இருக்குது ஆ சரி இது சைட்டுக்கு ஓலை கடிக்கணும்ண்ணா இல்லாட்டி மடிக்க ஒரு மடிப்பை மடிச்சு வச்சுக்கோங்க என்ன இல்லாட்டி இந்த நூல் எழுவட்டு இருக்கும் ஏன் மடிப்பேன் சைட்டு தான் மூட்டு போட போகுது இல்லை சைட்டு தான் மூட்டு போட சரியா இதான் மக்களை வேறுங்க விளையாட்டு இது நீங்கள் சரமண்ட நெப்பியல் வந்து இது சரம் இல்லை இது வந்து வேட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8 முளை வேட்டியை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் 2 வெட்டி போட்டு மூட்டி விட்டுருவோம் சரம் மாதிரி அப்போ இது சரமன்னு சொல்லலாம் வேட்டின்னு சொல்லலாம் தேவைக்கேற்ற மாதிரி மாறுமா இப்போ என்ன சொல்லுவோம் இது வேட்டி ரைட் குட் பாய் அண்ணா ரெண்டும் போ தண்ணிக்கு வச்சு போடுவேன் ஓ இல்லை கொண்டு வந்து ஞாபகம் கூட கேட்டேன் இப்போ எடுத்து நம்பி விட்டுட்டு வந்து எடுத்துட்டாங்க இங்கே இது ஒரு கால் அப்படியே ரெண்டாகி போட்டு மூட்டி தாங்க இருக்கா சரம் மாதிரி ஓ அப்படி வேட்டியா இங்கே நான் காட்டிங்க இது 2 தானே இது அப்படி 2 வெட்டி போட்டு சரமாய் மூட்டிங்க லாபம் இல்லை இது 2400 பரவாயில்ல இல்லை மற்றது சும்மா நானே பார்த்தா கட்டி வந்து என் பிள்ளை வேட்டி மாதிரி இருக்கும் இதுவும் அப்படித்தான் இதாங்க கிளிநொச்சியில் வண்டி மூட்டினேன் வெட்ட போறீங்களா ஓ எல்லா கலர்லையும் பெருதோ ஏதாவது அது சார்ல அதை மூட்டிட்டா சரி 3 சரம் இல்லை இது 4 முழம் சால்வாய் 4 முழம் இது இதை மூட்டிட்டா சரியா கொஞ்சம் காசம் இப்போ 2400 3 சரம் அதுவும் இப்போ வடிவான சரம் இல்லை விளங்க கலர் கலர் அது சுகம் இங்கே இது என்னங்க ஒன்று நீங்கள் இங்கே அடிங்க அவன் படி அவன் ஜீன்ஸ் அடிக்கிறான் இப்போ போன டிஸ்பிளே எப்படி இருந்தது இங்கே பிழைச்சி போச்சு இதுதான் இப்போ மாடல் டிஸ்பிளே இப்படி இருக்கும் போகும் பார்க்க நோம்பலாக சரி அப்படி இல்லை உங்களுக்கு தெரியும் தெரியுதே என்ன அவன் சொல்ல சிஸ்டங்களை பற்றி சொல்கிறான்டா இப்போ மிஷின் கனகாலமாக போச்சு அது ஏற்கனவே லேட்டாக போட்டுது ஓ எப்படி அல்ல இதுதான் உண்மை அதே எல்லாம் அப்படி தான் இதில் ஏதோ பிரிக்கதாக கிடக்கு நீங்காமல் தானே நினைவோடு நானே முந்தி நான் இதில் இருந்தான் அதைக்குண்ணா ஓ வியூ எனக்கு அப்பே கபேச விளக்கங்கள் கூட தானே ஆனதுலேயே தான் தைக்கிறேன் 9 மணிக்கு விளக்கிட்டே இருந்தது 11 ஒன்றும் அங்கே எடுத்துறான் அப்போ என்ன இன்னும் இது கிளிக்கல அது அப்படியே கிடந்து இஞ்சி வேற இப்போ பிடிவட்ட வேற எத்தனை நாளாக இப்போ இதோட செஞ்சுக்கேன் போடல இன்னும் போடலையா அதான் கேட்டேன் நான் போடலை இப்போ எங்கே எடுத்தது இதே அங்கடாப்பா எந்த ஊர் புறாபுரிக்கு புறாபுரிக்கியோ உண்மையா கடன் நடக்கு ஓ புது சார்வே அவ்வளோக்கா எல்லாம் படிக்குதான் எல்லாரையும் தான் வெட்டினா ஓ சின்னன் மயக்கடை எது அப்படியே சின்னன் பயணத்துக்கு கொஞ்சம் இருக்காது பயணத்துக்கு இருக்காது ஆகிருச்சுண்டா புல்லா மேலே இருந்து வச்சது
துடையக்கிட்ட எடுத்து வச்சாரியா டவுசரோட வைங்க தூர பயணம் போயில அது இருக்கமா இருந்த மாதிரி இருக்கு மற்ற இப்போ ஏசி குளிரா காட்டி போத்தோன்னு ஜீன்ஸ் எல்லாம் அப்படி செய்யலாம்லங்க இது ஈஸிடாப்பா இன்னொரு மடிப்பு மடிக்கும் அவன் இல்லாட்டி பிரச்சிக்க என்ன கடையில் தையல் வேலைப்பாடு குறை வேணும் இப்போ கொஞ்சம் ஆக்கள் எல்லாத்தையும் ரெடிமேட் தானே இங்கே வேணப்பா உடனே ரெடிமேட் தான் எடுத்துட்டு வரேன் ஏன்டா அப்படி ஜீன்ஸில் தைக்கவும் இல்லை ஆனால் என்ன காலங்காலமாக பொம்பளையிட்ட உடுப்பதாண்டா தையல் வேலை இருக்க முடியும் பொடியல் செய்கிற மாறி இண்டாக்கண்டு பள்ளிக்கூட உத்தியோ முந்திய காலம் இங்கே மிஞ்சிய துணியெல்லாம் நாங்கள் ஜட்டிகள் எல்லாம் தைக்கிறது இப்போ ஆனால் என்ன பக்கையா இருக்கும் தம்பி சாடு நூல் மண்டத்தில் போகும் ஆனால் சரமூட்டுற வேலை உண்மையாக லாபம் என்ன லாபம் என்ன வேலை எங்கேயோ டாக்கண்டே இப்போ எவ்வளோ எடுக்க 150 150 முந்தி 50 ரூபா ஓ மற்ற மாற்றி கட்டி விட்டுருவேன் ஆனால் வெள்ளைக்கு இது மச்சில்லை இதுக்கு ஒரு கருப்புடு போடும் இது நல்ல கலர் ஆனால் என்ன அப்புறம் எங்கடா இது அப்படி வட்டும் துவைக்கிறேன் என்ற விளையாட்டு பிடிக்க நகலங்கானா ஆனால் இந்த வேலைக்கு கொஞ்சம் நகலங்கானாம தான் ஆனால் பிள்ளையது ஆனால் இது கூடவே இது எப்படி இதோ சரியா வேணும் ரெண்டையும் பச்சு போயிட்டா கொண்டு போய் கொடுத்து மாற்றிடுவாங்க கடையில் என்னது குறைவு ஆத்து கடுங்குறைவு பிள்ளையடாப்பா இது செடி 8 முழம் இருக்கு மட்டும் இல்லை சிலது அவங்களேண்டா 8 முழமே சுத்த கஷ்டப்பட்டு சில குறைச்சி விட்றாங்க குறைச்சி விட்றான் இப்படி கொஞ்சம் ஒரு 10 வாட்டிக்கு பிடிச்சா இன்னொன்று தான் இருக்கலாம்ல அவங்க அதுதான் நாளைக்கு உண்மையாக தான் போஸ்டாக இருக்கான் போல வாட்டிக்கு அதுதான் நார்மல் துணி தான் நார்மல் துணி தான் ஆனால் சின்னந்தான் ஜாமான் சின்னந்தான் இது கிளப்பு தான் அப்போ பார்த்தே இன்னைக்கு நல்லா நேரம் போகுது அதுக்கு நீங்கள் அவசரப்பட்ட என்ன ஏதாவது பிரச்சனை இல்லை நம்ம லேட்டாக போட்டு ஒன்று அதுக்கு ஒன்று கட்டிப்பா மனங்கு இல்லை ஏன் பட்டு அவ்வளோ பிரச்சனை நார்மல் பிரச்சனை சால் அடி எல்லாம் அடிச்சாச்சாங்க மாற்றின்னு என்ன தண்ணி இதுக்கு என்ன அவ்வளோதோ அவ்வளோ பிள்ளையாண்டு இல்லையா இது உள்ள வரணுமா அப்போ பொருவா இது பெரிய வேலை மாதிரி இவனால எல்லாம் சிக்கலாக டேய் கொள்ளுவன் எல்லாம் மாற்ற போறீங்களோ நான் ஜீன்ஸே ஒன்றையில கணக்கு தான் இப்போ என்னத்தோட வந்தேன் நீ கலாட்டி வைவா அம்மாவுக்கு இருக்கா ஜீன்ஸே ஒன்றையில் உதான் நம்பித்தான் பார் ஓ நல்லா தான் இருக்கும் நான் கட்ட கலாட்டி வை அப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் வேண்டா இப்போ சால்வே கட்ட அந்த சால்வே கட்ட நீ எது சால்வே சால்வேன்னு பெருசுமே கிடையாது இந்த வேலைக்கு சரி நடக்கான்னு இருக்கு இவன் எங்கே வச்சு கலாட்டினவன் அவன் இது மேலாக ஓர்த்து போடுவான் என்ன சரி அம்மான பேர் இவன் பார்க்குறவே இல்லையா ஏன் அம்மா இப்போ எந்த வேடி எது கட்டுறான்டா ஹரிதாஸ் மேட்டா அதுதான்டா ஹரிதாஸ் வேணும் இப்போ எந்த எது கட்டுறான்னு சொல்லுவாங்க அதுதான் சரி வாரண்ணா வயது இடையில சங்கப்படி பாலத்துக்கிட்ட போய் காட்டுவோமா